ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த ஆசனூர் மலைப்பகுதியில் தரைப்பாலத்தை மூழ்கடித்து செல்லும் வெள்ளத்தால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு குப்பை! ஆமா, தயவு செய்து மக்கள் யாருமே ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சொல்லு தம்பி, தள்ளிக்கா தண்ணி வருது, பார்த்து நில்ல, பத்திரமா நில்ல. பாருங்க, அரையப்பாளையம் தரைப்பாலம் 10 ஆண்டு காலமாக சொல்லிட்டு இருக்குதுங்க இந்த பாலத்தை உயர்த்த. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கனகராஜிடம் கேட்கலாம். கனகராஜ், வணக்கம். இந்த வெள்ளத்தால் எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, மேலும் இதை சரி செய்யறதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள், முழு விவரங்கள். சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று சத்தியமங்கலம் அடுத்துள்ள ஆசனூர் மலைப்பகுதியில் இன்று காலை முதலே வானம் மேகமூட்டமாக காணப்பட்டதோடு அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து வந்தது. இந்த நிலையில் இன்று மாலை ஆசனூர் மலைப்பகுதியில் உள்ள ஆசனூர், அரேபாளையம், மாவல்லம், கோட்டாடை, தேவர்நத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கனமழையின் காரணமாக வனப்பகுதிகளில் உள்ள நீரோடைகளில் செந்நிற மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழையால் நீரோடைகளில் காய்ந்த மரத்துண்டுகள், மரம், செடிகொடிகள் உள்ளிட்ட செடிகொடிகள் அடித்து வரப்பட்டன. இதற்கிடையே அரேபாளையம் பகுதியிலிருந்து கேர்மாலம் வழியாக கொள்ளைகால் செல்லும் சாலையில் அரேபாளையம் அருகே தாழ்வான நீரோடையின் குறுக்கே உள்ள தரைப்பாலம் ஒன்று உள்ளது. அந்த தரைப்பாலத்தில் செந்நிற மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள மலை கிராமங்களுக்கு வாகனங்கள் இயக்கப்பட முடியாமல் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக மலை கிராம மக்கள் தரைப்பாலத்தை கடந்து செல்ல முடியாமல் மிகுந்த அவதிக்கு ஆளாகினர். இது சில ஆண்டு காலமாகவே ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலங்களில் இது போன்ற இந்த தரைப்பாலத்தை செந்நிற மழை நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் அவ்வப்போது போக்குவரத்து துண்டிக்கப்படுவதால் மலை கிராம மக்கள் மிகுந்த அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த தரைப்பாலத்தை உயர்மட்ட பாலமாக உயர்த்தி தர வேண்டும் என மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மலை கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே உடனடியாக இந்த ஆண்டாவது இந்த தரைப்பாலத்தை உயர்மட்ட பாலமாக கட்டித்தர வேண்டும் என்பது மலை கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கனகராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.